அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலு துனியா. வருகிற பிப்ரவரி 2025 பிராத்மிக் பார்ட் 1 சொல்லிட்டு எங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு ஃபுல்லாக ஓரம்னா நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி தேர்ட் இது பார்க்குறோம். தேர்ட் ரோமனில் கின்கி दो पत्तियों का भावार्थ பிராந்திய பாஷாமி லிக்கியே அப்படின்னு இங்கே போயமாட்டம் இங்கே கொடுத்துருவாங்க, ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. உனக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் இந்த ஹிந்தியில் போயமை படிச்சுட்டு இங்கிலீஷில் அல்லது தமிழில் நீங்கள் மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 கொடுப்பாங்க. எது இனி 2 மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். நிந்தா இதுக்கு மார்க் 10 மார்க்ஸு, ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. निंदा किसी की हम किसी में किसी से भूल कर भी ना करें, ईश्वरिया कभी भी हम किसी में किसी से भूल कर भी ना करें. हे प्रभु आनंद दादा ஞான் இஸ்கோ ஜிஜியே அப்படின்னு இந்த போயம் சொல்லியிருக்கேன். இந்த போயத்துக்கு தமிழ் மீனிங் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இடம் பொருள் எழுதணும். இந்த பாடல் இயற்றியவர் யாருன்றது ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் எழுதணும். எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த போயமோட தலைப்பு எழுதி அந்த ஆத்தரோட நேம் எழுதணும். அடுத்தது தான் நம்ம இந்த போயம் படித்ததில் மீனிங் இதில் தமிழில் கொண்டு வரணும். ஆங்கில வழியில் எழுதுகிறவங்க ஆங்கிலத்தில் எழுதலாம், தமிழ் வழியில் எழுதுகிறவங்க தமிழில் எழுதலாம். இடம் இப்பாடல் வரிகள் திரு ராம் நரேஷ் திரிபாட்டியின் பந்தனா என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. அந்த ஹிந்தியில் போயமோட டாபிக் பந்தனா அப்படின்ற மாதிரி டாபிக் ஹிந்தியில் தான் எழுதணும். அதை நீங்கள் எழுதினோம் தரப்பட்டுள்ளன. இது ஒரு பிரார்த்தனை பாடல். இது ப்ரேயர் பண்ணுற மாதிரி இந்த பாடல் இருக்குது அப்படின்னு பொருள். பாடலாசிரியர் இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது, யாரிடமும் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இறைவா, எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார். மொத்தம் 3 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காரு. அந்த போயத்துக்கு உண்டான பொருள் என்னவோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அடுத்து செகண்ட் தன்வான் பனு குன்வான் பனு தும் ஜானி और महान बनो, तुम दीर बनो, तुम कम्बीर बनो, तुम சபைய குஷில் சுஜான் பனோ அப்படின்னு இந்த போயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் இடம். இப்பாடல் வரிகள் பன்வான் பனு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நாம் சிறந்த மனிதராக உற்சாகப்படுத்துகிறார். நான் சிறந்த மனிதராக இருக்கணும் அப்படின்ற இந்த பாடல் கவிஞர் சொல்கிறாரு. அது இதில் எழுதினோம் பொருள். கவிஞர், நீ செல்வந்தனாகவும் நல்லொழுக்கம் கொண்டவனாகவும் ஞானியாகவும் மற்றும் மகானாகவும் வேண்டும். நீ தைரியசாலியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும். நீ நாகரிகமான நன்னடத்தை உள்ள அறிவாளியாக வேண்டும் என நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்கு கவிஞர் உற்சாகப்படுத்துறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்டு बिना रुके सचते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा. अगर ईंट पर ईंट दरो तो मगल गड़ा हो जाएगा. अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. பொருள். பாடல் வரிகள் சோட்டாசா தீபு சலாதோ அப்படின்ற இந்த இந்தியில் அந்த போயமோட தலைப்பு எழுதிட்டு இந்த பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் லட்சியத்தை அடைய வழி கூறுகிறார். இந்த கவிஞர், நீ நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் உனது இலக்கை அடைந்து விடுவாய். அதாவது ஒவ்வொரு செங்கலாக வைத்து எப்படி ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்பது போல நீ நல்ல நல்ல செயல்களை செய்து வந்தால் நமது நாடும் சிறப்படையும் என்று கவிஞர் கூறுகிறார். फोर्थ बूलों से नित्य हंसना सीखो, बैरों से नित्य गाना, दरू की चुकी जालिया से नित्य सीखो, किस झुकाना. இடம் பொருள். இப்பாடல் வரிகள் சீக்கோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. கவிஞர் இதில் மலர், தேனி மற்றும் மரத்தனிடம் இருந்து கற்க வேண்டியவற்றை சிறப்பாக விவரித்துள்ளார். பொருள். பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ
கற்றுக்கொள். தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள். மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்பொழுதும் பணிவாக இருக்க கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி அவர் பூக்களை வச்சு மரத்திலிருந்து நம்ம தேன்லேருந்து பூக்கள், தேன், மரம் இந்த மூணுலேருந்து மனிதன் வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த கண்டிப்பாக இந்த இஆர்சியில் அது கேட்பாங்க, நல்லா படிச்சுக்குங்க. 5th வந்து மாங் பாப் பாயி பகன் சங்க் ஆகு படே ஹங்சனா ரோனா சீகா கேல்னா போல்னா சீகா. இடம் வந்து இப்பாடல் வரிகள் கர் அப்புனானா எங்களுடைய வீடு அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம இந்தியில் தான் எழுதணும். இதை எழுதி என்ற பாடலில் இருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நாம் வசிக்கும் வீட்டில் சிறப்புகளை கூறுகிறார். நம்ம வாழக்கூடிய வீட்டை வந்து என்ன இருக்குது அப்படின்றது கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. பொருள்: இக்கவிதையில் நாம் நமது வீட்டில் தாய், தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளுடன் கூடி வாழ்ந்து வளர்ந்து பெரியவர்களானோம். நம் வீட்டில்தான் நாம் சிரிக்கவும் அழவும் மற்றும் விளையாடவும் பேசவும் கற்றோம் என்று கவிஞர் கூறுகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.